ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்சென்ச்சரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோல் யார் யாருக்கு சூட்டபிள் தான் இருக்கும், ஸோ இந்த ரோல் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதேமாரி பர்சனலாக ஏதாவது சம்திங் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் 1-to-1 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1-to-1 செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸை வந்து நீங்கள் லைவாகவே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களோட 1-to-1 செஷனில் உங்களுக்கு தேவையான இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பாக கிளியர் கட்டான ஐடியாஸ் அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சரில் பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ரோல் எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 11 மந்த் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஐ மீன் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இது ஓப்பனிங். ஸோ அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 4.6 LPA வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 4,60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் நீங்கள் டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன் ஹேண்டாக உங்களுக்கு வந்து ஒரு 35,000 to 40,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது எந்தெந்த ஜாப் லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் இண்டியானா எந்தெந்த லொக்கேஷன்னா பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குர்கிராம், கொல்கட்டா, இண்டூர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் முதற்கொண்டு வரைக்கும் அக்சென்ச்சரில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓவர் வியூடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ அரௌண்ட் அவங்க நீங்கள் என்ன பண்ணணும், ஐ மீன் அந்த கேட்டகரி சப்போர்ட் இன்ஜினியர், ஐ மீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசைன், பில்ட் அண்ட் டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் அப்ளிகேஷன், யூஸ் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அவங்க பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் டிரைவர்ஸ், இம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெலிவர் சாஃப்ட்வேர் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிளைண்ட்டோட பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேக் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் இன்டு சொல்யூஷன், பார்ட்டிசிபேட் இன் டெவலப்மெண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ், நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டெகிரேட் த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க டெக்னாலஜி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then responsible for incident resolution, support extended customers through voice interaction, email, chat, remote support அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் இருக்கணும். அது வந்து எது மூலிமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் இன்ட்ராக்ஷன், இமெயில், சேட், ரிமோட் மூலிமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் வி நீட். ஸோ அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் உள்ள அந்த கேண்டிடேட் கிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு ஆன்டிசிபேட் அண்ட் ரிசால்வ் பிஸ்னஸ் இஷ்யூஸ் வித் எகிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மல்டி டிசிப்ளினரி அண்ட் வெர்சடைல் ஆப்டிடியூட் டு லேர்ன் அண்ட் அப்ளை நியூ ஸ்கில்ஸ் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்ட் இன் வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் பேசிக்கான ஐடி கம்பெனிஸில் சொல்கிறது தான், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிவர் கோ டு டைம் அண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் பியர் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேக் ஓனர்ஷிப் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு டாஸ்க்குமே சரி, ஒரு டெலிவரியுமே சரி, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்ட் மேனேஜ் டெலிவர் ஐடி ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி டு ரீலோகேட் ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட் அண்ட் எனி பார்ட் ஆஃப் இந்தியா 24/7 ஷிஃப்ட் பேசிஸ் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் இந்தியாவில் பேன் இந்தியாவில் எங்கே ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம் பேசிக்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் டெக்னாலஜிஸ் கிடையாது, ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ஏபி அண்ட் ஏபி டெவலப்மெண்ட் அண்ட் HANA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸில் சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ் இன் கான்ஃபிகரேஷன், கஸ்டமைசேஷன், salesforce.com அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு salesforce.com அப்ளிகேஷன்ஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் ஒன்றும் பெருசாக இல்லை, அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸ் ப்ராசஸ் நடக்கும்போது தென் குட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் J2EE அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பேசிக்காக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் .NET ASP.NET அண்ட் ASP.NET MVC. ஸோ இந்த டெக்னாலஜிஸில் உங்களுக்கு வந்து நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் டீட்டெயில்டாக. தென் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவங்க அந்த டெஸ்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் தான் வந்து டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்டிங்ஸில் இந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை, பேசிக்காக இதில் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் டெஸ்ட் டிசைன் அண்ட் டெஸ்ட் ப்ராசஸஸ் அண்ட் டெஸ்ட் கேஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பிஸ்னஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் நாலேஜ் இன்க்ளூடிங் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் டெஸ்டிங் மெத்தடாலஜி டு மீட் டீம்ஸ் ஓவர் டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் டெஸ்டிங் சினரியோஸ் ஃபார் யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிப்பேர் ஆல் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கெரியர்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனலைசஸ் ரிசல்ட் அண்ட் சப்மிட் த அப்சர்வேஷன் டு டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் ஒரு டெஸ்டிங் டிசைன்ஸை கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்டிங் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் கேசஸ் இருக்கும், டெஸ்ட் டேட்டா இருக்கும். அந்த டெஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சம் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த டீமில் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் இப்போ வந்து டெஸ்டிங்ஸ் வந்து அவங்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தோம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வாட் வி நீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்ட்ரீம் பிரான்ச்சஸ் ஆஃப் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சி அண்ட் எம்எஸ்சி சிஎஸ்சி ஐடி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அதில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தால் யாராலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸும் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரம் 2023 to 2024 இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் ஃபுல் டைம் எஜுகேஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 பேட்ச் அண்ட் 2024 பேட்சுமே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் பிஜிடிஎம்பி கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளை திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எல்லா ஸ்ட்ரீம்ஸுமே ஓகே. எம்சிஏ எம்எஸ்சியில் சிஎஸ்சி ஐடி எம்சிஏ பீப்புள்ஸ் அண்ட் எம்எஸ்சிலேயே வந்து எம்எஸ்சி சிஎஸ் எம்எஸ்சி ஐடி எம்எஸ்சி பயாலஜி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் எம்எஸ்சியில் சிஎஸ்சி ஐடி ஒன்லி மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீழே ஹையஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ ஆக்டிவ் பேக்லாக் டியூரேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டியூரிங் ஆன்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செஷன் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஆன்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரியர் எதுவும் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் ஷுட் கம்ப்ளீட்டட் டு 11 டிகிரி எலிஜிபிள் ஃபார் திஸ் ஜாப் ரோல் ஸ்டிபுலேட்டட் duration of the degree, hence there should no gaps during of the your college degree. ஸோ இந்த காலேஜ் டிகிரி படிக்கும்போது எந்த ஒரு கெரியர் கேப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் கம்ப்ளீட் இன் பிடெக் 4 years ஆர் எம்டெக் எம்எஸ்சி இன் 2 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4 years நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை பிஜி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 2 years படிச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லேயே செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுவர் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்லி வில் பி கன்சிடர்டு. ஸோ நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் யூஜி படிச்சிருந்தாலும் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் appeared for Accenture recruitment assessment interview process for in last 3 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து லாஸ்ட் 3 months அக்சென்சர் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இது எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஐடியாஸ் என்னோட டிப்ஸ் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இதில் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் கேண்டிடேட் should not more than 11 months of experience. ஸோ நீங்கள் வந்து 11 months எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் எலிஜிபிள் டு ஒர்க் இந்தியா எய்தர் சிட்டிசன் அவர் 11 ஒர்க் பெர்மிட் டாக்குமெண்ட்ஸ்.
ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் தட் பூட்டான் அண்ட் நேபாள் நேஷன்ஸ் கேன் ஒர்க் இன் இந்தியா வித்வுட் ஆஃப் நீட் ஃபார் அப்டைனிங் ஒர்க் விசா. ஸோ இது நமக்கு தேவைப்படாது பெருசாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் வில்லிங் டு ஒர்க் இன் எனி பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸ் லைன் வித் இந்த கம்பெனி. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் அவங்களோட கிளைண்ட் கம்பெனிக்கே நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் ரீலோகேட் டு எனி அக்சென்சர் அக்ராஸ் இந்தியா. ஸோ எந்த அக்சென்சர் ஆஃபீஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போய் நேரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கிரைட்டீரியாஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி ஆல்ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஜாப் சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு மெயில் வரும். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸுமே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் நான் சாஃப்ட்வேர் லைனில் தான் போவேன், ஐடியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சரில் ஸோ எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும், ஸோ என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோ நாளைக்கான வீடியோ நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.